ஒரு சின்ன ஸ்டோரி சொல்லட்டுமா? ஒரு நண்பன் இருந்தா, அவ எப்பவும் நான் எல்லாம் தெரிஞ்சவன்டான்னு தான் பேசுவான். ஒரு நாள் அவன் ஒரு வேளை ட்ரை பண்ணா, ஆனா அது டோட்டலி ஃபெயில் ஆயிடுச்சு. அப்போதான் அவனுக்கு ஒரு பழமொழி புரிஞ்சுச்சு. கற்றது கைமண் அளவு, கல்லாதது உலகளவு. நம்ம கற்றது ரொம்ப கொஞ்சம், அந்த உண்மையதான் சொல்றது இந்த பழப்பெருசு. இதுக்கு அர்த்தம் நம்ம தெரிஞ்சது ரொம்ப கொஞ்சம்தான், ஆனா தெரியாதது இந்த உலகம் அளவுக்கு இருக்கு. அவன் அப்புறம் என்ன பண்ணான் தெரியுமா? எனக்கு இன்னும் நிறைய கற்றுக்கொள்ளணும்னு சேஞ்சானா. அவன் மனசில் இந்த மாற்றம் ஏற்பட்டது. அது எப்படி? நாம் அனைவரும் கற்றுக்கொள்வோம். இதுதான் இந்த பழமொழி சொல்ற மெசேஜ். எவ்வளவு க்ரோ ஆனாலும் ஹம்பிளா இருக்கணும். சரி, இன்னொரு ட்விஸ்ட் ரெடியா? தோல்விதான் வெற்றியின் முதல் படின்னு கேட்டிருக்கீங்களா? அததான் இன்னைக்கு கொஞ்சம் ட்விஸ்ட் பண்ணி சொல்றேன். தோல்விதான் வெற்றிக்கான முதல் படி இல்ல, அது நம்ம தைரியத்தை டெஸ்ட் பண்ற ஒரு வாய்ப்பு. அதாவது ஃபெயில் ஆனதுனாலதான் நாம லேர்ன் பண்ணி சக்சஸ் அடைய முடியும். ஏன்னா தோல்வியில இருந்து கத்துக்கிட்டு மட்டும்தான் நாம முன்னேற முடியும். அதனால தைரியமா முயற்சி பண்ணி தோல்வியை கண்டு பயப்படாம எழுந்து நில்லுங்க. அந்த நண்பனுக்கு தோல்வி வந்ததாலதான் அவ ரியலா க்ரோ ஆனா. இது போல ரியல் லைஃப் லெசன் தெரிஞ்சுக்கணும்னா ஃபாலோ பண்ணுங்க லெமனாட் டிவி.